ஆண்டவரோடு ஆண்டுடைய வேதத்தோடு அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசும்படி கர்த்தரின் உள்ளத்தை பாரப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதவேளையிலே கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இறங்கி வரும். கர்த்தருடைய பலத்த கரத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஒரு அபிஷேகம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களை நிரப்பும். ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது உங்களை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருந்தோம், பலவிதமான அசுத்தங்களில் இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தரோ நம்மை அவருடைய பிள்ளையாய் மாறும்படி, அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாறும்படி நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய திரு ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனம். கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறது. இந்த மாதவேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பலவிதமான அழைப்பை வேதத்திலே நாம் பார்த்து இந்த கடைசி காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அழைப்பின் நோக்கத்தை ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமாய் ஆங்காங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் முன்னேறி செல்லும்படி இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரோ நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இதனோடு சேர்த்து ரோமாபுரிக்கு எழுதினதான நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதினதான நிருபம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தேறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார், ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெளிவாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கத்தை அவர் சொல்லும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தற்செயலாய் அழைக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாக, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அழைக்க தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆக தீர்மானம், அவருடைய தீர்மானம். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், நீதிமானாக்கின தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களை தேவன் தற்செயலாய் அழைக்கவில்லை.
உங்களை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் முன்குறித்து, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். விலையேறப்பெற்ற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்ததான தெய்வம் உங்களை அழைத்திருப்பாரானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். இந்த உலகத்திலே பெரிய மனிதர்கள் அழைப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கிறதான ஒரு ஜனாதிபதி உங்களை அழைப்பாரானால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். எவ்வளவு என்ன பேச போகிறாரோ, என்ன நமக்கு கொடுக்க போகிறாரோ என்று சொல்லி நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் இருதயத்தில் மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த அழைப்பு உலக மனிதர்களுடைய அழைப்பை போதல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அழைப்பு. உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த காலகட்டத்திலே நீங்கள் சோதனையினூடாய் கடந்து போகலாம், கொள்ளை நோய்களின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம், பயமும் திகிலும் நிறைந்த சூழ்நிலையிலே கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழைத்த உங்களை அவர் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், அவர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறபடினால் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும். பிரியமானவர்களே, ஆகையினால தேவன் நம்மை அழைத்த பலவிதமான அழைப்புகளை நாம் சுருக்கமாய் வேகமாய் நாம் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்ணுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க கவலைப்பட்டு போக தேவையில்லை, நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம் பிரதர், என்ன வேணாலும் நடக்கலாம் சிஸ்டர். ஆனால் நம்மை கரம் பிடித்து அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அற்புதமாய் நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். உலகம் தேவன் சொன்னதான பல விதமான காரியங்களை, ஆண்டவர் சொன்னதான கடைசி காலத்தின் பல காரியங்களை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசிகளாய் நீங்கள், நான் உங்களுக்கு அன்பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த காலகட்டம் இப்படி நடக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தாவது உங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய அந்த உறவிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒருவேளை பின்வாங்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுது தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணினாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். அழைக்கப்பட்ட நமக்கு அப்போஸ்தலர்களை கொண்டு ஆங்காங்கே சில அழைப்பினுடைய முக்கியத்துவத்தையும் அழைப்பினுடைய நோக்கத்தையும் தேவன் தெரியப்படுத்துகிறார். எதற்காய் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்ற முக்கியத்துவத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த மாதங்களிலே கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரத்தை உங்கள் மூலம் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தேவன் கொடுத்ததான தூதை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். தூது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பரலோக தேவன் நமக்கு தூது அனுப்பினால் அவர் இருதயத்தில் உள்ளவைகளை நமக்கு சொல்லும்படியாக விரும்புகிறார் என்ற அர்த்தம். எனக்கு அருமையான அன்பான தேவனுடைய சனமே, இந்த மாதவேளையில் உங்களை தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திக்கும்படியாக விரும்புகிறார்.
கர்த்தருடைய கிருபை உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை மூலமாய் நீங்கள் பலப்படுத்தப்பட போகிறீர்கள். ஆவியானவர் உங்களோடு பேச நீங்கள் இடம் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆக நம்மை அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை, முக்கியத்துவத்தை பேசுகிறார். பலவிதமான அழைப்பு இருக்கிறது. பொதுவான ஒரு அழைப்பு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த பொதுவான அழைப்பை கேட்ட கர்த்தருடைய ஜனங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம், விசுவாசித்தோம், கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கிருபையினாலே பிதாவின் பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஊழியத்துக்கென்று அழைக்கப்படுகிற அழைப்பு, ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிற அழைப்பு, ஆரோனை போல அழைக்கப்படாதவருடைய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அதிலே 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. பேரண்ட் காலிங், பெற்றோரால் அனுப்பப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நாம் பார்க்கிறோம், அதிலே இன்னொரு அழைப்பு என்னன்னு சொன்னா பர்சனல் காலிங், தனிப்பட்ட அழைப்பு இருக்கிறது. டெம்பரரி காலிங், தற்காலிகமான அழைப்பு, ஒரு காரியத்தை செய்வதற்கு அழைத்து அந்த காரியம் முடிந்தவுடனே அவர்களை அனுப்பி விடுவது. ஆனால் நம்முடைய தேவன் அநாதி தீர்மானத்தின்படி முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் வாழும்படி, அவரோடு கூட இருக்கும்படி, அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கூறும்படி, அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆதாம் இழந்து போன அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மீண்டும் நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இந்த மாலைவேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உணர்வடையும்படி, பலப்படும்படி, கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்காங்கே அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் அழைத்ததின் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 கொரிந்தியரின் புத்தகம், முதலாவது அழைப்பு 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும், 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கவனிங்கள், 9ஆம் வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை தேவன் முதலாவது அழைத்திருப்பதின் முதல் நோக்கம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு பல பெரிய மனிதர்களோடு ஐக்கியமாய் இருக்கும்படி விரும்புகிறார்கள். ஏன் சபைக்கு வரும்போது கூட சொல்லுவார்கள், ஒரு நல்ல ஃபெல்லோஷிப், ஒரு சர்ச் ஃபெல்லோஷிப்ல இருக்கணும் அப்படின்னு வருகிறவர்கள் உண்டு. சில நேரம் பார்க்கிற சமுதாயத்துல நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கணும், ஐக்கியமோடு இருக்கணும்னு சொல்வார்கள். சொந்த பந்தங்களோட நல்ல ஐக்கியமா இருக்கணும்னு சொல்வார்கள். ஆனால் ஆவிக்குரிய தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்ட உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு முதல் அழைப்பு என்னன்னு சொன்னா, கர்த்தராய் இருக்கிற இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு நீ ஐக்கியமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி, இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவோடு நீ ஐக்கியமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நாளிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கிறிஸ்துவின் நாள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஐக்கியத்திற்குள் நீ மறுபடி நான் உனக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பல விதத்திலே பல பேரோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும்படி விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தரோடும் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். துன்மார்க்கரோடு இன்னைக்கு ஐக்கியமாய் இருக்கிறார்கள், பலவித பாவிகளோடு இன்றைக்கு ஐக்கியமாய் இருக்கிறார்கள், உலகத்தின் சமத்தோடு இன்றைக்கு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆவிக்குரிய தேவ ஜனமே, விசுவாச பிள்ளையே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த நாட்களிலே பல வாரங்கள் நீ சபைக்கு போகவில்லை. ஆனால் உன்னுடைய ஐக்கியம் இன்றைக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறதா? கர்த்தராகிய தேவனோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஐக்கியத்தை இழந்து போய் இருக்கலாம், ஆண்டவரோட உறவை இழந்து போய் இருக்கலாம், தேவனுடைய அன்பை விட்டு நீ தூரமாய் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், என்னுடைய ஐக்கியத்திற்குள்ளே வா என்று சொல்லுகிறார். என்னுடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே வா என்று உன்னை அழைக்கிறார். என்னுடைய கிருபைக்குள்ளே வந்து அடைக்கலமாய் வந்துவிடு என்று உன்னை அழைக்கிறார். கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருப்பதின் முதல் நோக்கமே நீ என்னோடு ஐக்கியமாய் இருக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது அழைப்பை குறித்து 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு அழைப்பு, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்களை தேவன் மற்ற ஜனத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு செப்பரேட் பீப்புள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செப்பரேட் பீப்புள். உங்களை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். எதற்கு? கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினால இந்த உலகத்துல நீங்க யோசித்து பாருங்க, எந்த தெய்வமாவது பரிசுத்தமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறதா? ஆக உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பரிசுத்தமாய் இருப்பதற்கு அழைத்திருப்பதற்கு காரணம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல, உலக மக்களைப் போல பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலே அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த தேவன் மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள் இருப்பதற்கல்ல, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவஜனமே, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். நீதிமானாக்கப்பட்ட தேவஜனமே, உன்னை பரிசுத்தவனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆகையாலே பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும்படி விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஜோசுவா மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினார். அந்த தேவன் இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலும் உங்களோடு பேசுகிறார். நீ பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். இன்னைக்கு நாம் தேசத்தில் இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கிறோம், பலவிதமான களியாட்டுகளிலும் பலவிதங்களிலும் ஜனங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் பட்சமாய் நீ அமர்ந்து உன்னை இன்னும் அதிகமாய் தேவ பக்கமாய் நீ தாழ்த்துவாயானால் இந்த வேதம் என்கிற கண்ணாடி இன்னும் உன்னை எடுத்து காண்பித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சாயலிலே உன்னை உருவாக்கும், உன்னை பலப்படுத்தும். ஆக தேவ பிள்ளையே, உன்னை பரிசுத்தத்திற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் இருப்பது தேவ சித்தம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்கு தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆவி மண்டலங்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாய் இருக்கும்படித்தான் தேவன் விரும்புகிறார். ஆக கர்த்தர் இரண்டாவது ஒரு அழைப்பை குறித்து சொல்கிறார். நீங்கள் அசுத்தத்திற்கு அழைக்கப்படவில்லை, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மூணாவது ஒரு அழைப்பை குறித்து கொலோசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். மூன்றாவது ஒரு அழைப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். அது என்ன அழைப்பு? எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து அழைத்து அவருடைய சரீரமாகிய சபையிலே கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஆக திருச்சபை மக்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒரே சரீரமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? காணப்படுகிறோம் என்பதை அறிவுறுத்துகிறார்.
ஆக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே நாம் ஒரே சரீரமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படுகிறபடினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொருவரும் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாய் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நாம் ஒரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறபடினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு இருக்குமானால் ஒருவரை ஒருவர் மன்னித்து கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒரே சரீரமாய் தேவனுடைய மகிமை நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. விசுவாச பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்ன பாஸ்டர் கடைசி காலமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க கேட்கலாம். தேவன் தம்முடைய வசனங்களிலே தீர்க்கதரிசனமாய் சொன்ன அனைத்தும் இந்த காலகட்டங்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நாம் காலத்தையும் நாட்களையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிவுடையவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அருமையான தேவஜனமே, இனி ஒரு காலம் வரும் என்று நாம் நினைத்து பார்க்க கூடாது. இதுவே இரட்சணிய நாள். இன்றைக்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பி கர்த்தருடைய அன்பை நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரே சரீரமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆக சரீரத்திலே ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் சரீரம் முழுவதும் என்ன செய்கிறது? உபத்திரப்படுகிறது. என் நிமித்தமாய் சபைக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். என் நிமித்தமாய் ஜனத்துக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். என் நிமித்தமாய் ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்பட்டு போக வேண்டும். ஆக ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்ட நாம் விசுவாச குடும்பங்களே, தேவ ஜனமே, நீங்கள் ஒருவர் தாங்கி அவர்களுக்காய் ஜெபியுங்கள். ஒருவரில் ஒருவர் இருக்கும் குறைபாடுகளை நீங்கள் மன்னியுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமாதான மாளிகை செய்யும். அன்பு என்னும் அந்த பிரசன்னத்தினால், தேவ அன்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே சரீரமாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்ததாக நான்காவது ஒரு அழைப்பை பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 4வது அழைப்பு. நீங்கள் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமிக்கு வந்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி சபையை தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பின்பு கொடுக்கப்பட்டார். அன்றிலிருந்து சபை உருவாக ஆரம்பித்தது. தேவனுடைய ராஜ்யம் பலமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் தேவனுடைய சபை. ஆக கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன், அவர் 4வது தம்முடைய நோக்கத்தை அவர் சொல்லும்போது, நான் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறேன்? அவருடைய ராஜ்யம், அவருடைய சபையில இருக்கிற தேவஜனமே, அவருடைய மகிமையில் இருக்கிற தேவஜனமே, கர்த்தர் சொல்கிறார், உனக்கென்று ஒரு மகிமை நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கென்று நான் கொடுத்திருக்கிற ராஜ்யத்துல என் முன்மூலமாய் என் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருக்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாதுன்னு சொன்னா அது வீணான காரியங்களை அது கொண்டு வரக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய
ராஜ்யத்திலே கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற நான்காவது நோக்கம், உங்களை அழைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிற அவருடைய மகிமைக்குரிய தேவஜனமே, அவர் கிருபையினாலும் மகிமையினாலும் உங்களை முடிசூட்டி இருக்கிறார். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் எண்ணப்பட்டிருந்தாலும் உங்களை கிருபையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சமது சபையிலே இருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் நீ பாத்திரமாய் நீ வாழ வேண்டும். உன்மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உன்மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். உன்மூலமாய் தேவனுடைய கிரியைகள் இந்த தேசத்தில் நடக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை ஜனங்கள் பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் அது மகிமையை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். அதற்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு பாத்திரராய் இன்றைக்கு ஒருவேளை நீ இல்லாமல் இருப்பாய். ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவரோடு கூட நீ அவருடைய அன்பில் இன்னைக்கு பலப்படும் பொழுது, உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு பாத்திரமாய் உன்னை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீ வெளியேறப்பட்ட தேவஜனம், நீ தேவனால் அழைக்கப்பட்ட தேவஜனம், நீ வெளியேறப்பட்ட ஒரு தேவஜனம். மகாராஜா கிறிஸ்து இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை பெற்ற தேவஜனமே, அவருக்கு பாத்திரராய் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஐந்தாவதாக ஒரு அழைப்பை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். ஐந்தாவது ஒரு அழைப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மகிமையான ஆசீர்வாதம், தெய்வீக ஆசீர்வாதம், பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம், உச்சிதமான ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவஜனமே, நீ ஒரு சாதாரண ஒரு தேவஜனம் அல்ல. நீ தரித்திரியத்தை வாழும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. நீ குறைவிலே இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன்னை அழைத்த தேவன் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய், அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாய், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் சுதந்திரவாளியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான தேவஜனம், நீங்க பாக்கியமான தேவஜனம். நீங்க மற்ற ஜனங்களை வைத்து ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. நீங்க பரலோக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவஜனம். அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மகிமையான தேவனுடைய பிள்ளைகள். சர்வவல்லமையுள்ள தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவரே அண்ட சராசரத்தை படைத்திருக்கிறார். அவரால் அன்றி மற்ற ஒன்றுமால் என்ன செய்யவில்லை, இந்த பூமியிலே செயல்படவில்லை. சகலத்தையும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்யாத, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால் ஆசீர்வதியுங்கள். தீமை செய்கிற ஜனங்கள் இந்த பூமியில உங்களுக்கு தீமை செய்து கொண்டே இருக்கட்டும். உங்களை உதாசீனப்படுத்துகிற ஜனங்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். உங்களை தூசிக்கிற ஜனங்கள் தூசித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனால் உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி, பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவஜனமே, நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீ பிறந்திருக்கிறாய். நீ ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபித்தால் சபிக்கப்படுவார்கள். ஆகையினால் உன் வாய்களில் இருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரட்டும். நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி
சொல்லியிருக்கிறார், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆகையினால எவனும் தீமை செய்யட்டும், எவனும் உன்னை உதாசீனப்படுத்தட்டும், எவனும் உன்னை தூசிக்கட்டும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க ஒருவனாலும் முடியாது. காரணம், உன்னை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறபடினால் உன் ஆசீர்வாதத்தை தொடவோ உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கவோ எந்த சத்துருவின் வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உன்னை அழைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறபடி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிழ்ந்து கடிகூறுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாக்கோபு நன்றாய் அறிந்திருந்தான். ஆகையினாலே தான் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தேவ சமூகத்திலே போய் நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போகவிட மாட்டேன் என்று சொன்னான். யாபேசை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் எல்லைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே என்னை பெரிய மனிதனாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஜெபித்தான், ஆண்டவரே நான் விதைக்கிற எந்த விதையையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கர்த்தர் பலப்படுத்தினார், அவனை விருத்தி அடைய பண்ணினார், அவனை மென்மேலும் கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார், அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, பரலோக ஆசீர்வாதங்களானாலும் சரி உனக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகம், இன்றைக்கு தேசம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் பரலோக தேவனுடைய வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒருவனுக்கு உத்தரவு கூடாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆக பரலோக தேவனுடைய வாசலை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய பலகைகளை நோக்கி பாருங்கள். அப்பொழுது கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. காரணம், நீங்கள் தேவனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுடைய ஆசீர்வதியுங்கள். ஆக தேவ பிள்ளைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆக கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அடுத்ததாக ஒரு அழைப்பை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 6வதாக ஒரு அழைப்பு. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, தைரியமா இருப்பா, நல்ல போராட்டத்தை போராடுப்பா, நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு என்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவனை அறிவதே நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஒன்றானமே தேவனை கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, அவரை அறிந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை பரிசாக கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்தார், பாவங்களை அழைத்திருந்து உங்களை விடுதலையாக்கினார், உங்களை பரிசுத்தப்படுத்தினார். உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். என்னென்ன முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல. நித்தியமாய், யுகமுகமாய், காலகாலமாய் கர்த்தரோடு வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன், இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதல்ல. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசமாறு, தைரியமாயிரு, உறுதியாயிரு. கர்த்தரை கைவிடவே மாட்டார். நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மகிமையான ஒரு அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான கொஞ்சம் கொஞ்சமான பலவிதங்களை பார்த்து சோர்ந்து போய் அசதியாகி நீங்க கலக்கத்துக்குள்ள போய் மனமடிவாகி போக வேண்டாம். நல்ல போராட்டத்தை பண்ணுங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.
அடுத்ததாக ஒரு அழைப்பை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதுகிறதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். பரம அழைப்பு, ஹை காலிங், ஒரு உன்னத அழைப்பு. எதற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? ஒரு பந்தய பொருள். அதான் பரலோக ராஜ்யம். எதை நோக்கி நாம் ஓடணும்? கிறிஸ்துவை நோக்கி ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமையால் நாம் ஓட கடவோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி தான் அவர்கள் ஓடி அவர்கள் பரிசு பொருளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்ளுகிறதான பரிசு எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து போகும். ஆனால் விலையேற பெற்ற பரிசை பெற்றுக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள், எனக்கு அருமையானவர்கள், இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. பலவித சோதனைகள் அவர்களுக்கு முன்வைக்கப்படும். அதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் ஓடுகிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற, பிரயாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற, பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய பிரயாணம் வெகு தூரம். ஆக இந்த பிரயாணத்துல நீங்கள் பார்க்கிறவர்களையே பார்க்கலாம், கேட்கிற பிரசங்கத்திலே கேட்கலாம், ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு போகலாம், நாம் பார்க்கிறதையே பார்த்து கேட்கிறதையே கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கர்த்தருடைய அன்பிலே இருக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற தேவஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரம அழைப்புக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள். உங்களை நெருங்கி நிற்கிற, உங்களை சுற்றி நிற்கிற பாவங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஜெயமாய் ஓடுவதற்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆக பரம அழைப்பு, அந்த அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண அழைப்பல்ல, தற்செயலான அழைப்பல்ல, இதோடு முடிந்து போகிற அழைப்பல்ல, பரம அழைப்பு. கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். பல தடைகள் வரலாம், பின்மாற்றங்கள் இன்றைக்கு ஜனங்களை கம்பி பிடிக்கிறது. தேசத்தை, உலகத்தை ஜனங்களுக்கு பிசாசானவன் காண்பித்து சத்துருவானவன் ஜனங்களை வழிவிலகி போக பண்ணி கொண்டிருக்கிறான். சத்துருவானவன் ஜனங்களை வழிவிலகி போக பண்ணி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு கேட்டு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் தேவனை விட்டே விலகி போகிற சூழ்நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் கேட்டு கிடைக்காத சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் வந்து ஜெபிப்பதில்லை. ஆக தேவனுடைய அன்பை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உன் எதிராளாகிய சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆகையால் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். கர்த்தர் நம்மை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி சோர்ந்து போகாமல் நீங்கள் ஓடுங்கள். உங்களுடைய பிரயாணம் நீண்ட தூரமாக இருந்தாலும் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆக பரம அழைப்பு, அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து அந்த பரம தரிசனத்துக்கு ஒவ்வொரு நாள் பவுல் எப்படி பிரயாசப்பட்டாரோ அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரையே நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய 8வது அழைப்பு, அந்த குறிப்பு 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை
தமது நித்திய மகிமைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். முடிவில்லாத ஒரு மகிமை இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான மகிமைகள் இருக்கிறது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, கலி கூடுறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பு தமது நித்திய மகிமைக்கு என்று கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கொஞ்ச கால பாடுகளை பார்த்து வரப்போகிற மகிமையான நித்திய மகிமையை நீங்க இழந்து போகக்கூடாது. ஆண்டவரை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிற நோக்கத்தை அவர் சொல்கிறார். தமது நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார். அவருடைய நித்திய மகிமைக்கு, அவருடைய மகிமை விவரிக்க முடியாத ஒரு மகிமை, ஒரு வித்தியாசமான, இவரை பார்த்திடாத நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மகிமை. அந்த மகிமைக்கென்று கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக கொஞ்ச கால பாடுகளை நீங்க பார்த்து அவருடைய நித்திய மகிமைக்கு நீங்க பங்கு இல்லாம என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. பாடுகள் வழியாக தான் அவர் ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். இவ்வுலகத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகளையே பெருசா நீங்க என்ன செய்யாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நித்திய மகிமையை நோக்கி பாருங்க. நீங்க படுகிற பாடுகள் எல்லாம் தூசி மாதிரி என்ன செய்யணும்? போயிடும். அந்த நித்திய மகிமை, தமது ராஜ்யத்தின் நித்திய மகிமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தமது நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆகையினால் இவ்வுலக பாடுகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இவ்வுலகத்தின் பாடுகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வுலகத்தின் பாடுகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இவ்வுலகத்தின் பாடுகளை நீங்கள் பார்த்து தமது நித்திய மகிமையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? இழந்து போகாதீர்கள். அதற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே அவருடைய நித்திய மகிமை என்ன என்பதை நீங்கள் படித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். 1 பேதுரு 4:13 சொல்கிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கனிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? பலவிதமான உபத்திரவங்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்களை தூசிக்கிறார்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்களை பாடுபடுத்துகிறார்களா? கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தமாய் உங்களை ஏளனமாய் நினைக்கிறார்களா? ஒருவேளை கூட நீங்க நினைக்கலாம், ஏன் தான் நான் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தேன், ஏன் தான் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ தெரியலையே அப்படின்னு ஒருவேளை ஒரு 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 அலசலிப்புக்குள்ள, ஒரு தவறான சிந்தைக்குள்ள உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிலாம் சிந்திக்காதீர்கள். கர்த்தர் உங்களை அழைத்த தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாய் நடத்த சர்வ வல்லவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட வைக்கிற உங்களை நான் சீர்படுத்துவேன், நான் ஸ்திரப்படுத்துவேன், உங்களை பலப்படுத்துவேன். நான் அழைத்த தேவன் உங்களை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பாடுகள் இருக்கிறதா, பாடுகளை அனுபவிக்கிறதா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த பாடுகள் உங்களை ஒரு நாளும் உங்களை கீழான நிலைமைக்கு கொண்டு போகாது. இவைகள் தமது நித்திய மகிமைக்கு நேராக உங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய மகிமைக்கு நேராக உங்களை நடத்தும். ஆகையினால தேவச்சனமே, அவருடைய நித்திய மகிமைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19 பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெடுத்து என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போஸ்தலனாகிய யோவான் பக்தியில ஆண்டவர் கடைசி காலத்துக்கான தரிசனங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் யோவானோடு கூட எழும்பொழுது அவன் கேட்டதான சத்தத்தை, அவன் கேட்டதான தரிசனத்தை அங்கே பதிவு பண்ணும்போது அவர் பார்க்கிறார். ஒரு சத்தம் கேட்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து
மனவாட்டியாகிய சபையை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். 1000 ஆண்டு காலம் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாம் கழிவுற போகிறோம். மத்திய ஆகாயத்திலே நம்மை சந்திக்கும்படி இயேசு வருகிறார். அந்த விருந்திலே, அந்த கல்யாண விருந்திலே, அந்த திருமணத்தை, அந்த நாட்களிலே நீங்கள் பங்கு கொள்ளும்படியாய் கர்த்தருடைய தேவஜனமே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! கர்த்தரோடு கூட இருக்கும்படியா, கர்த்தரோடு கூட இருக்கும்படியா. திருமணம் விருந்து நாள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனவாட்டியே, தேவ சபையே, நீ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை! பாக்கியவான் என்று எழுது. You are lucky person. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவஜன், நீ ஒரு பாக்கியமான தேவஜனம். அவர் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். சீக்கிரம் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. மகிமையான தேவ பிரசன்னத்திலே கழிவுற போகிறோம். நம்முடைய மனவாளரோடு அமர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே மகிழ போகிறோம். அந்த விருந்திலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இப்படிப்பட்டதான அழைப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய வீட்டில் திருமணத்திற்கு அநேகரை அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரராய் போனார்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டும். அந்த ராஜாவின் திருமணத்திற்கு, அந்த மகாராஜாவின் திருமணத்திற்கு, அந்த மனவாளுடைய திருமண கல்யாணத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்களாம். நீங்கள் நான் அபாத்திரராய் போகக்கூடாது. அவர் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும், பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, 9 விதமான அழைப்பை அப்போஸ்தலர்கள் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அழைப்பு கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு. இரண்டாவது அழைப்பு பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். மூணாவது ஒரே சரீரமாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நாலாவது நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐந்தாவது ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரமாய் இருக்கும்படி, சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஆறாவது நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஏழாவது பரம அழைப்பு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. எட்டாவது தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். ஒன்பதாவது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைத்திருக்கிறார். எனக்கு இருக்கிறதான இந்த டைம்ல ரொம்ப சுருக்கமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளத்துல கர்த்தர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஆக இப்படிப்பட்டதான அழைப்பை நாம் அறிந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம ஜாக்கிரதையாய் நாம் வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி நீங்கள் இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் நீங்கள் பலப்படும்படி, ஆண்டவரை தேடும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பிடிப்பார், கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பிடிப்பார், கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசீகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசீகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இனிமேலும் காத்திடு
காத்திடுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தரோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் மத்தியிலே வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியின் ஜீவனும் வல்லமையான வார்த்தைகளை இன்னைக்கு பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நான் எங்களை கர்த்தர் ஆதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு எங்களை கர்த்தர் எதற்கென்று அழைத்திருக்கிறீர் என்று உம்முடைய ஆதிரத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தின் திட்டத்தை எங்களிடத்திலே வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு ஜனமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைப்பிலே இன்னும் அதிகமாய் பலப்பட உறுதியாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியானையை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you.